Hi students, TN 10th Maths relation and function example 1.3 sums பார்க்க போறோம். Let A is equal to x belongs to script n such that 1 less than x less than 4, comma B is equal to x belongs to script w such that 0 less than or equal x less than 2 and C equal to x belongs to script n such that x less than 3, then verify that the both questions நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். அதாவது A cross B union C equal to A cross B union A cross C. அண்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு பார்க்கும்போது அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கும். இப்போதைக்கு நம்ம நேச்சுரல் நம்பரை பற்றி ஹோல் நம்பர்ஸை பற்றி சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். நமக்கு ஸ்கிரிப்ட் என்ன ஸ்கிரிப்ட் டபிள்யூன்னு கொடுத்துருக்கிறதுனால நேச்சுரல் நம்பர்ஸை பற்றி ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அண்ட் எக்ஸட்ரா பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடும். சரியா? தென் நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 அண்ட் எக்ஸட்ரா போயினே இருக்குமா? இதை போத்தும் தான் நமக்கு கொஷின்ஸில் இருக்குது. அதனால் இதை பற்றி இப்போதைக்கு போதும். இப்போ கொஷின் நம்பர் ஏவில் ஏ செட்ஸில் என்ன இருக்குது, பி செட்ஸில் என்ன இருக்குதுன்னு ஒன்ஸ் ரைட் பண்ணிக்கும். இவங்க ரைட் பண்ணிட்டோமா? எக்ஸில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் என் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4 அப்படின்றாங்க. அதாவது 1க்கு மேலே இருக்கணும், 4க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்தாங்கன்னா 1 இன்க்ளூடுன்னு அர்த்தம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 லெஸ் தென் எக்ஸ், அதாவது 1க்கு மேலே 4க்குள்ளே, 1க்குள்ளே 4க்குள்ளேனா 2,3 தானே வரும். அப்போ A is equal to 2,3. The next பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் 0 less than or equal x less than 2. 0லிருந்து 2க்குள்ளே, 0லிருந்து 2க்குள்ளேனா 0,1 தானே. அப்போ 0,1. The next C-யோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x belongs to script n such that x less than 3. x less than 3 நேச்சுரல் நம்பரில் சொல்கிறாங்க. x less than 3னா 3க்குள்ளே இருக்கணும். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகிறதே 1ல் இருந்து தான். அப்போ 3க்குள்ளேன்னா 1,2. ஃபினிஷுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு இந்த ஃபஸ்ட் கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண போகிறோங்க. அதாவது A cross B union C is equal to A cross B union A cross CS பார்க்க போகிறோம். Then to find this formula, to find first LHS side எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் உள்ள வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிறோம். A cross B union C. இதில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா B union Cயை பார்க்குறோம். B union C is equal to B செட்ஸ் பார்த்தீங்கன்னா 0,1 அண்டு யூனியன் C செட்டு பார்த்தீங்கன்னா 1,2. இப்போ யூனியன்னா என்ன பண்ணணும்னா ஆல் த எலமெண்ட்ஸையும் அனைத்து உறுப்புகளையும் அதன் ஏறு வரிசையில் ஆறு இறங்கு வரிசையில் எழுதவும். அதாவது அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் 2 டைம்ஸ் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 1 டைம்ஸ் ரைட் பண்ணாலே போதும். திஸ் வேல்யூஸ் ஆர் B union C. Then next to find A cross B union C. Then next A cross B union C. is equal to A sets value. A set values பார்த்தீங்கன்னா 2,3 கிராஸ் B union C யோட வேல்யூஸ் 0,1,2. இப்போ இதுக்கு நம்ம செட் ஆர்டர் பேர் ரைட் பண்ணுறோம். செட் ஆர்டர் பேர் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இதை எப்படி ரைட் பண்ணணுன்னா
2, 0, 2, 1, 2, 2. ஈச் எலிமெண்ட்டுக்கும் ஆர்டர் பேர் ரைட் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்க 2, 0, நெக்ஸ்ட்டு 2, 1, நெக்ஸ்ட்டு 2, 2, நெக்ஸ்ட்டு 3யோட ஆர்டர் பேர் 3, 0, 3, 1 அண்டு 3, 2. செட் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கணும். இதான் வந்து என்னன்னா ஈக்குவேஷன் 1. இப்போ எல்ஹெச்எஸ் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டு ஃபைண்டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூ. ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸில் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இருக்குது. டு ஃபைண்டு ஏ கிராஸ் பியோட வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ ஏ கிராஸ் பி equal to A sets values 2, 3 cross B sets value 0, 1. இதுக்கு நம்ம ஆர்டர் பேர் ரைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க 2, 0, 2, 1, 2, 0, 2, 1. நெக்ஸ்ட்டு 3ஆல் பண்ணுறப்ப 3, 0, 3, 1. 3, 1. ஃபினிஷிங்களா? நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சாரி, ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏ செட்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3 தான். கிராஸு சி செட்டு பார்த்தீங்கன்னா 1, 2ங்க. அப்போ இதுக்கும் ஆர்டர் பேர் நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 2, 1 அண்டு 2, 2 அண்டு 3ஆக்கு ஆர்டர் பேர் எடுத்தோம்னா 3, 1, 3, 2. ஃபினிஷ் பண்ணிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம போத்தையும் யூனியன் பண்ண போகிறோம். அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி equal to A sets value A cross B sets ஓட values இந்த all the values 2, 0, 2, 1, 3, 0 and 3, 1. இது A cross B ஓட values. இங்கே யூனியன் கொடுத்துருக்காங்க, நானும் யூனியன் கொடுத்துட்டேன். அடுத்து A cross C ஓட values பார்த்தீங்கன்னா 2, 1, 2, 2, 3, 1 அண்டு 3, 2. இப்போ இந்த யூனியன்னாலே என்ன பண்ணணும்னா அனைத்து உறுப்பையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அனைத்து உறுப்பையும் ஏறு வரிசையில் எழுதுக, ஆறு இறங்கு வரிசையில் எழுதுக. எப்படினாலும் எழுதிக்கலாம்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு 2, 0 தான் ஸ்டார்ட்டு. அதனால் நான் 2, 0 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 2 இருக்குது. ஃபினிஷா 2, 2ஓட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3, 0 இருக்குது. 3, 1 இருக்குது. அடுத்து 3, 2 இருக்குது. இப்போ நம்ம ஆல் த வேல்யூஸை ரைட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் 2, 0 ரைட் பண்ணியாச்சு, 2, 1 ரைட் பண்ணியாச்சு, 2, 2வும் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3, 0 ரைட் பண்ணிட்டோம். 3, 1 2 டைம்ஸ் இருக்குது, 1 டைம்ஸ் ரைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இங்கே தான் 2, 1 2 டைம்ஸு 1 டைம் ரைட் பண்ணியாச்சு, 3, 2வும் ரைட் பண்ணியாச்சு. ஆல் த வேல்யூஸும் ரைட் பண்ணியாச்சா? இப்போ இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1ஐயும் 2வையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்கள் 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. ஈக்குவேஷன் 1 and 2 கரெக்டாக இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? Therefore, the LHS equal to RHS from equation 1 and 2 is verified. From equation 1 and 2, A cross B union C is equal to A cross B union A cross C is verified. That's all. First formula is completed. Then to find second formula, to find out பண்ண போகிறோம். பார்க்கலாம் செகண்ட் ஃபார்முலாவை. நமக்கு செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா
இல்லாட்டி A is equal to B is equal to C is equal to சேம் தான். இது நமக்கு செகண்ட் ஃபார்முலாஸ் மட்டும்தான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம அதை பார்த்தது தான். இப்போ இந்த ஃபார்முலாஸை மட்டும் நம்ம டெரிவ் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாஸ் ஒன்லி. அப்போ டு ஃபைண்ட் LHS வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு RHS வேல்யூஸ். இப்போ LHS வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா A கிராஸு B இன்டர்செக்ஷன் C பார்க்க போகிறோம். அதில் B இன்டர்செக்ஷன் C பார்த்தீங்கன்னா B செட்ஸு 0,1, இன்டர்செக்ஷன் C செட்டு பார்த்தீங்கன்னா 1,2. யூனியன்னா ஆல் த எலமெண்ட்ஸையும் ரைட் பண்ணணும் அசெண்டிங் ஆர்டரில். இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் வேல்யூஸை மட்டும் ரைட் பண்ணுவோம். இப்போ இதில் காமன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போ B இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூஸு 1. தென் நெக்ஸ்ட்டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. A செட்ஸ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2,3, கிராஸு B இன்டர்செக்ஷன் C 1. இப்போ இதுக்கு நம்ம ஆர்டர் பேர் நம்ம ரைட் பண்ணால் 2,1, 3,1. 2,1, 3,1 ஈக்குவேஷன் 1 அப்படின்னு இதை ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு LHS வேல்யூஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு RHS வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். RHS இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. A கிராஸ் Bயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஏவோட செட்ஸ் வேல்யூஸ் பியோட செட்ஸ் வேல்யூஸ் நீடு டு ஃபைண்டு A கிராஸ் B. A செட்ஸ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2,3 இந்த இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் சரி கிராஸில் இருக்குது. இப்போ கிராஸ் சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். கிராஸு B செட்ஸ் வேல்யூ 0,1. 0,1 அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்கு ஆர்டர் பேர் ரைட் பண்ணணும். 2,0, 2,1, 2,0, 2,1. நெக்ஸ்ட்டு 3க்கு ஆர்டர் பேர் 3,0, நெக்ஸ்ட்டு 3,1. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு பார்ட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ரைட் பண்ணணும். A கிராஸு C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ A கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு A செட்ஸ் வேல்யூஸ் 2,3, கிராஸு C செட்ஸ் வேல்யூஸ் 1,2. பாருங்க, C செட்ஸோட வேல்யூஸ் 1,2. இதுக்கு நம்ம ஆர்டர் பேர் ரைட் பண்ணோம்னா 2க்கு ஆர்டர் பேர் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 2,1, 2,2. நெக்ஸ்ட்டு 3க்கு ஆர்டர் பேர் 3,1 அண்டு 3,2. சரிங்களா? இப்போ இது போத்துக்கும் என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா A கிராஸு B இன்டர்செக்ஷன் A கிராஸு C. இப்போ A கிராஸ் B செட்ஸை ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கிறோம். 2,0, 2,1, 3,0, 3,1 இன்டர்செக்ஷன் A கிராஸ் சியோட வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறோம். இந்த ஆல் த செட் ஆர்டர் பேரையும் 2,1, 2,2, 3,1 அண்டு 3,2. இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் வேல்யூஸை மட்டும்தான் ரைட் பண்ணணும். இதில் காமன் வேல்யூஸ் எல்லாம் எது எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2,1 இருக்குது, இங்கேயும் 2,1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3,1 இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3,1 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 2,0 இங்கே இருக்குது, பட் இங்கே 2,0 இல்லை. 3,0 இங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3,0 இல்லை.
இங்கே 2,2 இருக்குது, இங்கே 2,2 கிடையாது. 3,2 இங்கே இருக்குது, இங்கே 3,2 கிடையாது. அப்போ இந்த 2 வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. சரிங்களா? அந்த 2 வேல்யூஸை தான் இப்போ நம்ம ரைட் பண்ண போகிறோம். 2,1 அண்டு 3,1 இதுதான் என்னங்க இது? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C ஈக்குவேஷன் 2ங்க. ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாருங்க ஈக்குவலாக இருக்கா? therefore LHS equal to RHS from equation 1 and 2 is verified. then equation 1 ரைட் பண்ணிட்டா that's all. எவ்வளோதாங்க சம்மு கம்ப்ளீட்டடு. பாருங்க செகண்ட் சம் ஒன்ஸ் அகைன் நான் காமிக்கிறேன் அகைன். இதான் நமக்கு கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏபிசிஎஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏ செட்ஸ் வேல்யூஸ், பி செட் வேல்யூ அண்ட் சி செட் வேல்யூ. ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 both are equal. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏபிசி வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எல்ஹெச்எஸ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா திஸ் வேல்யூஸு, நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸு, திஸ் வேல்யூஸு. the both are equal. both are equalனா from equation 1 and 2 is verified. the formulas is satisfied. then finished that sum. Thank you for watching. Thank you.